ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ். குவைத்திலிருந்து குவைத் ஏர்போர்ட் பற்றிய ஒரு முக்கியமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 57 நாட்களாக நிலவி வந்த சிறு கட்டுப்பாடுகள் மற்றும் மாற்றங்களுக்கு பிறகு வரும் ஞாயிற்றுக்கிழமை மே 3 முதல் குவைத் விமான நிலையம் தனது புதிய அவதாரத்தை எடுக்கப் போகிறது. குறிப்பாக இந்தியா, கேரளா மற்றும் தமிழ்நாட்டிற்கு பயணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் என்றே சொல்லலாம். இப்போதைய நிலைக்கு முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதலாவதாக டெர்மினல் 4க்கு வருவோம். குவைத் ஏர்வேஸ் தனது 2வது கட்ட செயல்பாடுகளை ஃபேஸ் 2 மிகவும் பிரம்மாண்டமாக தொடங்குகிறது. மே 3 முதல் லண்டன், பாரிஸ் போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. என்ன அந்த முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னைக்கு கூடுதல் நேரடி விமானங்கள், கேரளாவிற்கு கொச்சி மற்றும் திருவனந்தபுரத்திற்கு தினசரி சேவைகள், அன்றாட சேவைகள் மறுபடியும் முதல்ல மாதிரி தொடங்க போகுது. இதை தவிர்த்து பெங்களூர், மும்பை, டெல்லி, அகமதாபாத் என மொத்தம் 29 சர்வதேச வழித்தடங்களில் குவைத் ஏர்வேஸ் தனது இறக்கைகளை விரிக்கிறது. இதனால் டிக்கெட் கிடைப்பதில் இருந்த சிக்கல்கள் இனி குறைய அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பட்ஜெட் பயணிகளின் விருப்பமான ஜசீரா ஏர்வேஸ். இவர்களுக்கிடையே அப்டேட் கொஞ்சம் வித்தியாசமானது. மே 3 முதல் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை தங்களது முழு செயல்பாடுகளையும் இவர்கள் மட்டும் தொடங்குகிறார்கள். இதில் முக்கியமான எச்சரிக்கை என்னென்னா, நீங்கள் ஜசீரா விமானத்தில் செல்வதாக இருந்தால் இப்போது இருக்கும் விதிமுறைப்படி நீங்கள் 4 மணி நேரத்திற்கு முன்பே பார்க் அண்ட் ஃப்ளை இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்கே உங்களது பேக்கேஜ்களை ஒப்படைத்து போர்டிங் பாஸ் வாங்கிய பிறகு ஏர்போர்ட் பேருந்து மூலம் நீங்கள் டெர்மினலுக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள். கடைசி நிமிடத்தில் ஏர்போர்ட்டுக்கு ஓடுவதை இனி தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் விமானத்தை தவறவிட நேரிடும். நிறைய பேர் விசா பற்றி தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இன்றைய நிலவரப்படி குவைத்தில் விசா நடைமுறைகள் மிகவும் சுமூகமாக உள்ளன. குடும்ப விசா மற்றும் விசிட் விசாக்களில் இருந்த முந்தைய கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு தற்போது தடையின்றி விசாக்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இன்று ஏர்போர்ட்டில் இருந்து வந்த தகவலின்படி குடிவரவு மற்றும் சுங்கத்துறை சோதனைகள் மிக வேகமாக முடிக்கப்படுகின்றன. 57 நாட்களுக்கு பிறகு விமான நிலையம் மீண்டும் களை கட்டியிருந்தாலும் அதிகாரிகள் பயணிகளை அருமையாக செய்து வருகின்றனர். இந்த நேரத்தில் ஊருக்கு போக தயாராக இருப்பவர்களுக்கு நான் சொல்லும் சில முக்கியமான டிப்ஸ். டிக்கெட் விலை. திடீரென விமானங்கள் அதிகரிக்கப்படுவதால் ஆரம்பத்தில் கட்டணம் சற்று அதிகமாக இருக்கலாம். அவசரமில்லை என்றால் சில நாட்களுக்கு தள்ளி டிக்கெட் புக் செய்யுங்கள். ஆவணங்கள். உங்கள் சிவில் ஐடி மற்றும் பாஸ்போர்ட் காலாவதி தேதியை இப்போதே சரிபார்த்து கொள்ளுங்கள். எடை அளவு. புதிய விதிகளின்படி லக்கேஜ் எடையில் மாற்றங்கள் இருக்கலாம். எனவே விமான நிறுவனத்திடம் உறுதி செய்து கொள்ளுங்கள். குவைத் ஏர்போர்ட்டின் இந்த புதிய மாற்றங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது குவைத்தில் இருந்தால், இந்தியா வர தயாராக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான குவைத் செய்திகளுக்கு நம்ம எஸ்ஏ அபி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.